ஐயோ 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 ஐயோ. என்ன இது? எங்க அம்மா மூஞ்சி இப்படி தொங்க போட்டுட்டு உட்கார்ந்திருக்காவ. என்னவா இருக்கும்? மம்மி, மை டியர் மம்மி, என்ன இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? அதை ஏண்டி கேக்குற? ரொம்ப போரிங்கா இருக்குடி, போரிங்கா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? அதான் மைனிகேரி வீட்ல தானே இருக்காவ, பின்ன எதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கு? அவளாட்டில் அவ வேலையை பார்த்துட்டு இருக்காடி, அதான் எனக்கு போர் அடிக்குது. வழக்கமா உங்களுக்கு போர் அடிச்சா என்னம்மா செய்வீங்க? என்ன சொன்னாலும் எய்த்து பேசுவாடி, திரும்ப திரும்ப சண்டைக்கு வருவா பத்துக்க. இன்னைக்கு எதுவுமே சரித்தே ஓகே தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால எனக்கு சண்டை போடுறதுக்கு சான்ஸே இல்லை. சண்டை போடாம இருக்கனால எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குடி. எம்மா, எனக்கு இப்படிதான் காலையில போர் அடிச்சுது. என்னடா செய்யணும் காத்துக்கிட்டு இருந்தேன். உடனே என் மாமியார் 2 மீனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துச்சு. மருமவளே, இதை நல்லா குழம்பு வச்சு வச்சிரு, அப்படி இல்லைன்னா பொரிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிச்சு. இதான் சாக்குன்னு நான் எப்படி குழம்பு வைப்பேன் பொரிப்பேன் அப்படின்னு சொல்லி சரியான ரகலை பண்ணி தெருவில் நின்று சண்டை போட்டு மீனை 2 இங்க தீக்கிட்டு வந்துட்டேம்ல. இப்பதான் எனக்கு பிரஸ்காவே இருக்குமா. பாத்தியாடி, வா மாமியாரு நீ என்ன சொன்னாலும் ஏத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயும் ஏத்தி பேசி ஜாலியா சண்டை போடுத. எனக்கு என் மருமவ இருக்காளே, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல பாத்துக்க. சரிங்கத்த, ஓகேங்கத்த, ஆமாங்கத்த, நீங்க சொல்றதான் சரின்றா. இப்படி இருந்தா ஒரு குடும்பம் எப்படி நடத்துறது? மாமியார் மருமக எப்படிதான் சண்டை போடுறது? இப்ப என்னமா உங்களுக்கு பிரச்சனை? நீங்க ஹாப்பியா இருக்கணும், அப்படிதானே? என் ஹாப்பினஸ் இல்ல, என் மருமக கையில எல்லாம் இருக்கு. உளுந்தடிச்சு சண்டை போட்டு பிறண்டு எந்திரிச்சா தானே எனக்கு சந்தோஷமே இருக்கும். எம்மா, அதுக்கான ஆயுதம் நம்ம கையில இருக்குமா? இருக்கு. என்னடி சொல்ற? சண்டை போடுறதுக்கு ஆயுதம் உன் கையில இருக்கா? ஆமாம்மா, ஆமா. இதோ இந்த மீனை வச்சுதான் இன்னைக்கு என் மாமியார் கிட்ட நான் சண்டை ஆரம்பிச்சேன் பாத்துக்க. இதே மீனை வச்சு நீ உன் மருமக கிட்ட சண்டை ஆரம்பிச்சிரு, நல்ல டைம் பாஸ் ஆகும் பாத்துக்க. சூப்பரா அதை பத்தியே சண்டையை பத்தி பேசிட்டு இருக்கலாம். உன் மருமக கிட்ட நீ என்ன சொல்லி சண்டை போட்ட, என் மாமியார்ட்ட நான் என்ன சொல்லி சண்டை போட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்குமா? அட பாவிங்களா, இதெல்லாம் ஒரு குடும்பம். இங்க வந்து நான் வாக்கப்பட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேனே. இப்ப இங்க நிக்கிறேன், என்ன செய்ய போகிறேன்? இப்ப இங்க நிக்கிறேன், என்ன செய்ய போகிறேன்? ஐயா, மீனை வச்சு சண்டை ஆரம்பிக்க போற போல. நானும் சண்டை இல்லாம இருந்துடலான்னு பார்த்தா என் மாமியார் காரியை கூட சமாளிச்சிடலாம் போல. என் நாத்தனாக்காரி என்கிட்ட சண்டை கட்டி அவன் நிக்கிறாள், என்ன பண்றது? சரி, இன்னைக்கு என்ன ஆனாலும் யாதானாலும் சரி சண்டை இல்லாம சமாளிக்கணும்டா திருச்செந்தூர் முருகா. இவளுக்கு கண்ணுல படாம வாமா மின்னலு போமா மின்னலுங்க மாதிரி சரட்டுன்னு பாஞ்சிடணும். உள்ளே செல்லும் இந்த பாதை குறுக்கே நிக்கும் 2 கூவை. எம்மா எம்மா, அண்ணி வாசல்ல வாராவுமா, இன்னைக்கு ஆரம்பிச்சிருமா. என்னடி அவ பாக்க முன்னாடி சரட்டுன்னு மின்னல் மாதிரி பாஞ்சிட்டா. மருமவளே, எம்மா மருமவளே, உன் நாத்தனா வந்திருக்காக, என் வயத்துல பிறந்த மகா வந்திருக்காக, உன் ஜம்மந்திகாரி வந்திருக்காக. வாமா மருமகளே. அண்ணி அண்ணி, நான் உள்ள போறேன். என்னம்மா இது? மைனிகேரி சரட்டு மின்னல் மாதிரி பாஞ்சிட்டு இருக்காவ. ஏ, அவ இந்த வீட்டை விட்டு எங்க வெளியில போயிருவா? எப்படினாலும் மிஞ்சி போனா கிச்சனுக்கு தானே போயிருப்பா. அங்கே போய் நம்ம வேலை காட்டிடுவோம், வாடி. ஓகே, இன்னைக்கு நம்ம WWE மேட்ச் நம்ம மைனிகேரி வச்சு விளையாடி பாக்குறோம். எப்படி? மருமகளே மருமகளே, WWE விளையாட வா மகளே. உன்னை தூக்கி போட்டு மிதிப்ப மகளே. சோ அப்பா, அம்மா பொண்ணுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு வந்துருடா. லைட்டா ஒரு குழம்பு கூட்ட வச்சு நிம்மதியா சாப்பிட்டு இருப்போம்னா என் மாமியார் கறி விட்டாலும் என் நாத்தனக்கறி சண்டைக்கு வா வான்னு அழைக்கிறாள். காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்து குழம்பு ஆரம்பிப்போம். கண்ணுக்கொரு வண்ணை கிளிகாதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. அத்தை மகளோ மாமன் மகளோ, சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ, சண்டையிட வந்து விட்ட மண்டை பத்திரம். ஆகா, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீனே தொல்லைக்கு பின்னாடி தொல்லையா வரிசையா வந்து நிக்குதே. மருமவளே, எம்மா மருமவளே. வாங்கத்தே வாங்க. நாத்து வா நாத்து, இந்த சோறு பொங்கி சாம்பார் எல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாத்துக்க. சாப்பிடுதியா நாத்து? இருக்கட்டும். என்னம்மா நீயே வீட்ல இருந்து போன் பண்ணி மீன் கொண்டு வரவான்னு கேட்டேன், கொண்டு வான்னு சொல்லிட்டு இப்ப மதுரைக்கறி சாம்பார் வச்சு வச்சிருக்காவ. நீ ஏமா சாம்பார் வைக்க சொன்ன? ஏன் மருமவளே, என்கிட்ட கேட்காம ஏன் மருமவளே சாம்பார் வச்ச? நான் மீன் எல்லாம் ரெடி பண்ண நினைச்சேன். ஆகா, சண்டைக்கு வாடின்னு என்னென்னலாம் பிளான் போடுறாளுங்க. சரி, இப்ப இவளுக்கு மீன் தானே ரெடி பண்ணணும், பண்ணிட்டா போச்சு. ஏன் மதுரை, மாமியார்ட்ட கேட்டுட்டு என்ன குழம்பு வைக்கிறது யாரு குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டுட்டு சமைக்கிறது இல்ல, உடனே கிச்சனுக்குள்ள வர வேண்டியது, வெண்ணிக்குள்ள பருப்பள்ளி போட்டு சாம்பார் வச்சிட வேண்டியது. இது உங்களுக்கே கொஞ்சம் நல்லா தெரியல? நீ சொல்றதும் சரிதான் மருநாத்து. என் மாமியத்தை கேட்டுதான் நான் சமைச்சிருக்கணும். ஏன் இனிமேல் அவங்க கேட்டே சமைக்கிறேன்னு. பாத்தியாடி, இப்படி சண்டைக்கே வரமாட்டேன்னா நான் எப்படித்தான் சண்டை போட்டு இன்னைக்கு நான் பிரிஸ்க் ஆகுது, திரும்பவும் டல்லாயிருவேன் பாரு. அம்மா,
இதுக்கு ஒரு வழி இருக்குமா. முதல்ல நீ மீனை மதினிகார்ட்ட கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வேலையை காட்டுவோம். ஓ அப்படி சொல்றியா? சரி சரி. எம்மா மருமகளே, சாம்பார் வச்சியா? சாம்பார் ஒழுங்கு மரியாதை இந்த மீனை வாங்கி வை பாத்துக்க. நல்ல வேலை சொன்னீங்க அத்தை. எனக்கு கூட சாம்பார் விருப்பமே இல்ல பாத்துக்கங்க. ஏதாவது நான்வெஜ் சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க நல்ல வேலை மீன் கொண்டு வந்துட்டீங்க. கொடுங்கத்தே கொடுங்க. இது சாம்பார் ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு இந்த மீனை சமைச்சு வச்சிடுறேன். அப்படித்தானே? மீன் அம்மா உன்னை குழம்பு வைக்க போறேன். பிசு அம்மா உன்னை ஃப்ரை பண்ண போறேன். என்னடி இவன் மீன் கொடுத்தோடனே வைக்க மாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா உடனே வாங்கி குழம்பு வைக்கிறேன்னு வச்சுக்கிட்டா. இருங்கம்மா இருங்க, இதுலதான் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்போம். ஐயா மாமியார் நாத்தனாரு எஸ்கேப் ஆயிட்டாங்களே. இந்த மீனை குழம்பு வைக்கிறதா இல்ல ஃப்ரை பண்றதான்னு கேட்காம போயிட்டேனே. ஓகே நம்ம பண்றதா பண்ணுவோம். வழக்கமா மீன் வாங்கினா என்ன பண்ணுவோமோ அதையே இன்னைக்கு பண்ணிட வேண்டியதான். எங்கே செல்லும் இந்த பாதை ரிச்சை தேடி அது செல்லும். அடியே மீனு, நீ நல்லா குளத்துல துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தியா? வெயில் அதிகமா இருந்திருக்கும். வா உன்னை குளிர்சதன்ல பெட்டியில வச்சு உன்னை குழுன்னு கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா குழம்பு பண்றதா இல்ல ஃப்ரை பண்றதான்னு முடிவு பண்ணு. குழு அறையில கொஞ்சம் நடந்தது குடிசைய விரும்புமா. அரை மணி நேரத்துக்கு பிறகு எம்மா வாங்க மதினிகாரி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாப்போம். நீ என்னப்பா சொல்லுதடி? எனக்கு ஆனா நம்பிக்கை இல்ல. இதை வச்சுல விட்ட சண்டை கட்ட முடியுமா இன்னைக்கு? அம்மா இதுதான் நல்ல ஐடியா பாத்துக்க. இப்போ நம்ம மீனை கொடுத்துட்டு போனோம். குழம்பு வைக்கணுமா இல்ல ஃப்ரை பண்ணணுமான்னு சொல்லலல்ல. ஆமாண்டி சொல்லல. இப்ப என்னதுக்கு? எதையாவது ஒண்ணு பண்ணி வச்சா திங்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் தின்னுட்டோம்னா சண்டை எப்படிமா வரும்? சரி, அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்ற? எப்படி சண்டை இழுக்க சொல்ற? சண்டை இழுக்கிறதெல்லாம் வெரி சிம்பிள்மா. நீ தான் உன் மருமகிட்ட சண்டை இழுக்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்க. நான் என் மாமியார்கிட்ட 2 நிமிஷத்துல சண்டை இழுத்துருவேன் தெரியுமா? ஓ அப்படியாடி? இப்ப மீனை கொடுத்துட்டு போனோம்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த மீனை அண்ணி பொரிச்சு வச்சிருந்தாங்கன்னா குழம்பு வைக்கலையேன்னு சண்டை கட்டணும். அதை இது குழம்பு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கையே பொரிச்சு வைக்கலையேன்னு சண்டை கட்டணும். எப்படி ஐடியா? அடியே ஐடியா சும்மா அட்டகாசமா இருக்குடி. இன்னைக்கு நான் எப்படி சண்டை கட்டுறேன்னு மட்டும் பாருடி. அட போமா, நாத்தனார் இல்லைன்னா ஒரு குடும்பத்துல சண்டையே இல்ல போல. சண்டை இல்லாத குடும்பம் சப்புன்னு இருக்கும். அண்ணி அந்த பக்கம் என்ன பண்றீங்க? நாத்திட வர நாத்திர பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். மருமவளே இங்க வா மருமவளே. வந்து நிக்கே மருமகதான். எதுக்கு என்னைய கூப்பிட்டீங்க? வந்துட்டியா மருமகளே? வந்துட்டியா? அத்தை உங்களுக்கு கண்ணு தெரியுதுல, இத்த வரை வந்து நிக்கேன். இப்படி கேக்குறீங்க? அண்ணி எங்க அம்மாக்கு ரொம்ப வயிறு பசிக்குதா அண்ணி. அந்த மீனை கொடுங்க, நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன்ல அந்த மீன் எடுத்து சாப்பிடலாம். அது வந்து மீனை நான் குழம்பு. பாத்தியம்மா, நீ சொன்னதை அண்ணி செஞ்சிருக்கவே மாட்டாவ. குழம்பு வச்சுட்டாவ போல. என்ன மருமவளே சொல்ற? மீனா குழம்பு வச்சிட்டியா? அது அத்தை வந்துட்டே. என்ன நீ இது இப்படி பண்றீங்க? ஒரு நாத்தனாரு உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எங்க அம்மைக்கு மீனை குழம்பு வச்சா பிடிக்காது. நல்ல டீப்பா ஃப்ரை பண்ணதான் பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இத்தனை வருஷம் சமைக்கிறீங்க, இதை கூட தெரியாதா உங்களுக்கு? நான் வந்து மீனை ஃப்ரை 2 மீனே ஃப்ரை பண்ணிட்டீங்களா? போச்சு. அப்பனா போச்சு. யார கிட்ட நீ 2 மீனே ஃப்ரை பண்ண? ஒரு மீனை குழம்பு வச்சிட்டு ஒரு மீனை ஃப்ரை பண்ணிருக்கலாம்ல. இப்படிதான் பண்ணுவீங்க நீ. உங்ககிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. எங்க அம்மாக்கு ஆசையான வீட்லயே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் பாத்துக்க. என்ன சொன்ன நாத்து? உங்க அம்மைக்கு நீயே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் சொன்ன அப்படிதானே? பின்ன ஒரு மீனை குழம்பு வச்சு ஒரு மீனை ஃப்ரை பண்ணி இருந்திருக்கலாம்ல. ஒண்ணே 2ஐயும் குழம்பு வச்சு தொலைச்சிருப்ப, இல்ல 2ஐயும் ஃப்ரை பண்ணி தொலைச்சிருப்ப. அப்படிதானே செஞ்சிருப்ப நீயே. அத்தை கொஞ்சம் பொறுமை. நேத்து தான் ஒரு புக்ல படிச்சேன். பொறுமை இல்லாதவங்கள எருமை மேய்க்க கூட லைக் இல்லையா அத்தை? என்ன நீ சொல்றீங்க? எங்க அம்மாக்கு ஆசையை நானே ரெடி பண்ணிட்டு இருக்கு இல்லாம உங்ககிட்ட போய் கொடுத்துட்டேன் பாருங்க. நான் எங்க அம்மைக்கு ஒரு மீனை ஃப்ரை பண்ணி ஒரு மீனை குழம்பு வச்சு கொடுத்துருந்திருப்பேன். இப்ப 2 மீனையும் நாஸ்தி பண்ணிட்டீங்களே. அப்படியே ஒரு மீனை ஃப்ரை பண்ணி ஒரு மீனை குழம்பு வச்சிருந்தா கூட குழம்பு வைக்கிற மீனை இவ ஃப்ரை பண்ணிருப்பா பாத்துக்க. ஃப்ரை பண்ற மீனை குழம்பு வச்சிருப்பா. மாத்தி மத்தியும் செஞ்சு தொலைச்சிருப்பா. ஓஹோ, பிளான் அப்படி போதா? குழம்பு வச்சா பொரிக்க சொல்லி சண்டை போடுவாங்க போல. பொரிச்சு வச்சிருந்தா குழம்பு வச்சு சண்டை போடுவாங்க போல. அதே இது ஒரு மீனை பொரிச்சியும் ஒரு மீனை குழம்பு வச்சிருந்தா மாத்தி மீனை குழம்பு வச்சிட்டீங்க பொரிச்சிட்டீங்கன்னு சண்டை கட்டுவாங்க போல. டோட்டலா இவங்களுக்கு சண்டை கட்டணும். அதான் ஐடியா. சரி, என்னமா உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு? 2 பேரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, நான் இதை வரேன். அம்மா மைனிக்கு கோவம் வந்துருச்சு நினைக்கேன். அதான் உள்ள போறாவ. விடப்படாது. திரும்ப கூப்பிட்டுட்டே இரு. அப்பதான் சண்டை நல்லா பெருசாகும். மருமவளே, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். என் வயசுக்கு ஒரு மட்டு மரியாதை கொடுக்கியா? உன் நாத்தனானு கொஞ்சமாவது மதிக்க. நீ பாட்டுல உள்ள போயிட்டு இருக்க. கிட்டே உங்க பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா? எனக்கு எந்த மீனை குழம்பு வைக்கணும் எந்த மீனை பொரிக்கணும்னு தெரியாது. அவனா கரெக்டா பொரிச்சு குழம்பு வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பல்ல. அதான் தே எனக்கும் குழம்பு வைக்கணுமா பொரிக்கணுமான்னு கன்ஃபியூஸா இருந்துச்சா? அதான் மீன் கொஞ்ச நேரம் ஜில்லுன்னு இருக்கட்டும் ஃப்ரீசர்ல கொண்டு வச்சுட்டு வந்துட்டே. என்ன மருமவளே சொல்ற? அப்ப மீனை இப்ப நீ இதுவரைக்கும் தொடவே இல்லைன்னு சொல்லு. அப்படியே இருந்திருந்தா நம்ம நாத்து தானே விருப்பம் செஞ்சு கொடுத்துருப்பேன்னு சொன்னா அதான் அப்படியே வச்சிருக்கு. என்ன சொல்ற மருமவளே? அண்ணி எதுக்கு இந்த மீன் அப்படி என்கிட்ட எடுத்துட்டு வரீங்க? என்னதான் நீ உன் மாமியாருக்கு இந்த மீனை வச்சு கொடுக்கலனாலும் உங்க அம்மாவுக்கு வச்சு கொடுக்கணும் ஆசையை கொண்டு வந்தல. அதான் உன் ஆசை எதுக்கு கெடுப்பானேன்னு சொல்லிட்டு உன் கையாலே இந்த மீனை பொரிச்சோ குழம்பு வச்சோ உங்க அம்மா கொடுத்துருநாத்து. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கேன். நான் சாம்பார்ல சாப்பிட்டேன். நீங்க இந்த மீன் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. டாடா பாய். ஐயா அம்மா, என்னம்மா கடைசில நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சு? அட
அட போடி, அவகிட்ட சும்மா கொடுத்திருந்தா கூட அழகா ரெடி பண்ணிருப்பா. நீ தான் சண்டை கட்டலான்னு ஐடியா கொடுத்த. இப்ப பாரு, சாம்பார் ஒரு சொட்டு கூட இல்லாம ஊத்தி குடிச்சிட்டு போயிட்டா போலுக்க. நாம இனிமே மீனை ரெடி பண்ணி தாண்டி சாப்பிட வேண்டியது இருக்கும். போம்மா, உனக்கு டைம் பாஸ் ஆன மருமகிட்ட மல்லு கட்டணும்னு என்ன வேலை ஏறிட்டிய? போம்மா. அவ ஆக்கி வச்சதை தின்னுட்டு அழுங்காம இருந்திருப்பேன். சண்டை போடுறதுக்கு ஐடியா கொடுக்கன்னு என்ன இப்படி வேலை பார்க்க விட்டுட்ட போடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒருத்தங்களுக்கு ஆப்பு வைக்க முன்னாடி நமக்கு பின்னாடி ஆப்பு வருதுங்கிறத மறந்துடக்கூடாது. இது பேர் தான் கர்மா. கர்மாவா குருமாவா? பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.